நம்ம ஆளு சரியான வீடா தான் பார்த்து பிடிச்சிருக்கா போலயே. பேசாம இங்கே டேரா போட்டுடலாம் போல. வீடே அவ்வளோ பெருசா இருக்கு. ஆனா என்ன பண்றது, ஒரு 10 லட்சத்தை வாங்கிட்டு கிளம்புறது தானே முறை. இன்னும் ஒரு வருஷத்துக்கு எந்த காசும் இல்லாம இங்க இருக்க சொன்னா கூட இருப்போம் போல. அவ்வளோ சொகுசான வாழ்க்கை கிடைக்குது. ஆனா என்ன, இந்த வீட்ல இருந்துட்டா அடுத்த பொண்ணை எப்போ உசார் பண்ணி அவகிட்ட 10 லட்சத்தை புடுங்குறது? தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க உட்காந்து? இன்னும் கொஞ்ச நேரத்துல மண்டபத்துக்கு கிளம்பிடுவோம், நீங்களும் அப்படியே வந்துருங்களா? ஆண்டி, நான் இப்பதான் எஞ்சேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வரட்டுமா? ஐயோ தம்பி, நீங்க இப்பதான் எஞ்சீங்களா? சக்தியை விட்டு அப்பவே உங்களுக்கு காஃபி கொண்டு வந்து வைக்க சொன்னேனே, அவ இன்னுமா வரல? காஃபியா? அப்படி எதுவும் வந்த மாதிரி இல்லையே. அந்த மாடு இப்போ எங்க இருக்கோ தெரியலையே. சக்தி, சக்தி அம்மா, அண்ணி ரெடி ஆயிட்டு இருக்காங்க, என்னன்ட்டு கேட்டு வர சொன்னாங்க. நல்லதா போச்சு, பவித்ராவே வந்துட்டாள. பவித்ரா, மாப்பிள்ள தம்பிக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வாமா. தும்பியா? இவனுக்கு நான் காஃபி எடுத்துட்டு வரேன்மா, வேற வேலை இல்லை பேரு. இதுக்கு தான் கூப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சா ஃபர்ஸ்டே வந்திருக்க மாட்டேனே. தம்பி, இதான் என் பொண்ணு பவித்ரா பேரு. ஹாய். ஏய், தம்பி தான் ஹாய் சொல்றாருல, ஹாய் சொல்லுடி. அம்மா, என்ன பவித்ரா இது? நீயும் தம்பியும் சேம் கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கீங்க பாரு. ஆண்டி, நீங்களும் தான்? அட ஆமா, நானும் தானே அந்த கலர்ல போட்டிருக்கேன், அதை மறந்துட்டேன். என் பொண்ணு இப்பதான் காலேஜ் முடிக்க தான் போறா. நல்ல படிப்பா, காலேஜ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வருவானா பாத்துக்கோங்களேன். இவங்க எதுக்கு தேவையில்லாம அவங்க பொண்ணை பத்தி இவ்வளோ டீட்டெயில் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க? இவங்க பேசுறத பார்த்தா ஒன்றும் சரியில்லை போலயே. அவங்க பொண்ணு என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்க. இவங்க எதுக்கு தேவையில்லாம இவ்வளோ டீட்டெயில் என்கிட்ட சொல்லணும்? உங்களுக்கு ஏதாவது சொந்தத்துல ஏதாவது பொண்ணு இருக்கா என்ன? ஐயோ, ட்ராக் வேற மாதிரி போத. நம்ம வந்தது சக்திக்காக, இங்க என்னன்னு பார்த்தோம்னா கண்ணா 2 லட்டு திங்க ஆசையான்ங்கிற மாதிரி போகுது ட்ராக்கு. சும்மா சொல்லி வைப்போம் இல்லன்ட்டு வந்து பார்க்கவா போறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. முறை பொண்ணும் கிடையாது, யாரும் கிடையாது, லவ்வும் கிடையாது. நான் அவ்வளோ அக்மார்க் தங்க பையன். அதான் உங்களை பார்த்தாலே தெரியுதே ரொம்ப நல்ல பையன்ட்டு. என் பொண்ணுக்கும் அப்படிதான், எந்த முறை மாப்பிள்ளையும் இல்லை. வெளியே தான் மாப்பிள்ளை பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு நல்ல மாப்பிள்ளை, உங்களை மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா நல்லா இருக்கும். என்னடா இது, எனக்கு வந்த வாழ்வுங்கிற மாதிரி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த வீட்லயே செட்டில் ஆனா காசு பணம் எதுவும் வேண்டாம்னு நினைச்சேன். இந்த அம்மா என்னன்னு பார்த்தோம்னா நீ இங்கே நிரந்தரமா தங்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே. டேய் அஜய், இது ஒரு நல்ல வாய்ப்பு போலையே. பேசாம தலையாட்டி வைப்போம், என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே. ஆண்டி, எங்க வீட்லயும் அப்படிதான். எனக்கு தான் தேடாத பொண்ணே இல்லை, அவ்வளோ தேடிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல பொண்ணு இன்னும் அமையல, பாத்துக்கோங்க. அப்படியா? நல்ல பொண்ணு இன்னும் அமையல உங்களுக்கு? தம்பி, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும், கவலைப்படாதீங்க. கிடைச்சா நல்லதுதான், என்ன பண்றது. இன்னும் கிடைக்கலையா? எனக்கும் உங்களை மாதிரி ஒரு அத்தை, ஒரு நல்ல குடும்பம் அமையாதான் தான் எங்க அம்மா அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னத்த கூப்பிட்டீங்களா? உன்னையா? நான் எப்பமா கூப்பிட்டேன்? ஏ பவித்ரா, நீ தானே சொன்ன அத்தை கூப்பிட்டாங்கன்ட்டு. இங்க வந்து கேட்டா இல்லைன்னு. அண்ணி, உங்க ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அந்த அவருக்கு காஃபி போட்டு கொடுக்கணுமா, அதுக்காக தான் அம்மா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. கொடுங்க, இல்ல என்னத்தையும் பண்ணுங்க, சும்மா வேலையை வந்துட்டாங்க. சரியா போச்சு. இவகிட்ட எப்படியாச்சும் பேசி நகையை ஃபுல்லா கரத்தலான்னு பார்த்தேனே. இவ என்னன்னு பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்து என்கிட்ட அவ்வளோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. இனி இவளை எப்போ சமாளிச்சு இவகிட்ட நகையை உருவுறது? தம்பி, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. என்ன, என் பொண்ணு கொஞ்சம் இப்படிதான். பரவாயில்ல ஆண்டி, ஐ லைக் இட். என்ன? ஒன்னும் சொல்லல, அவளை சொன்ன. செருப்பு. என்ன சக்தி, ஒரு காஃபி கிடைக்குமா? நீ என்னைக்காச்சும் காஃபி குடிச்சிருக்கியா? நானெல்லாம் கேட்கலப்பா, உங்க அத்தை தான் எனக்கு ஒரு காஃபி அப்படின்னு சொன்னாங்க. அத்தை, உங்களுக்கு வேற வேலையே இல்லை. நம்ம இப்போ மண்டபத்துக்கு கிளம்பணுமா இல்லையா? போய் ரெடியாக வேண்டினேன். சும்மா காஃபி அது இதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களே கூப்பிட்டு இருக்கீங்க. இப்போ பாருங்க, நான் இன்னும் ஹேர் கூட ரெடி பண்ணல, அதுக்குள்ள இங்க வந்து நிக்க பவித்ரா கூப்பிட்டாளான்ட்டு. அதுக்கு இல்லம்மா, தம்பி மட்டும் இங்க தனியா இருந்தாப்ல, அதான் சரி ஒரு காஃபி குடிக்கிறீங்களான்ட்டு ஒன்ன கூப்பிட்டேன். பவித்ரா வந்தா, நீ ஏதோ ரெடி ஆயிட்டு இருக்கன்ட்டு அவளை விட்டு ஒரு காஃபி போட சொன்னேன். அவளுக்கு காஃபி போட அவ்வளோ வராதுல, அதான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கா போல, வேற ஒன்றும் இல்லை. தம்பி எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதம்மா, சொல்லிடு. ஆமா ஆமா, இவன் பெரிய விஐபி. இவனுக்கு ஒரு ரூமை வேற ரெடி பண்ணி கொடுத்து திருட்டு பையன். எல்லாம் என்ன சொல்லணும். சா, இவனை ஒரு முடிவு பண்ணாம வந்தது என் பெரிய தப்பு தான். இப்போ வந்து எனக்கு பெரிய தொந்தரவா நின்றுட்டு இருக்கான். இவனுக்கு எப்பதான் நான் 10 லட்சத்தை கொடுத்து செட்டில் ஆக போறேனோ தெரியல. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு. அம்மா, நீ வேணா போ, நான் தம்பிக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு அப்படியே வர்றேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இவனுக்கு தேவையானதை நான் கொடுத்துக்கிடுறேன், நீங்க போங்க. நீ காஃபி போட்டு கொடுத்துக்கிடுவியா? கொடுத்துக்கிடுறேன். அப்போ ஓகே, சரிம்மா. தம்பி, நீங்க காஃபி குடிங்க, என்ன நம்ம அப்புறமா மற்ற விஷயத்தையெல்லாம் பேசுவோம். பேசலாமே. ஐயோ கருமம். டே இவனே,
சக்தி என்ன நடக்குதுங்க? நான் உனக்கு ஹஸ்பண்டா வரணும்னு நினைச்சேன், உனக்கு அண்ணன் ஆக்கிடுவாங்க போலயே கடைசியில. டேய் என்னடா வளர்ற? ஆமா, உங்க அத்தை பேசுறதை பார்த்தோம்னா அவங்க பொண்ணு ஏதோ எனக்கு கல்யாணம் பண்ணி தர்ற மாதிரில பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு அஜய், தேவையில்லாத பிரச்சனை இது. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு ஓடிடு சொல்லிட்டேன். கேட்டது குடு பேபி, இப்பவே கிளம்புறேன். 10 லட்சம்னா என்னால ஏற்பாடு பண்ண முடியாது அஜய், ப்ளீஸ் அஜய். ஏய் இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வேணும். இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்கோ. அவ இல்லைன்னா என்ன, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்காக நான் அந்த ஃபுல் சொத்தையும் விட்டு கொடுக்குறேன். நீ மட்டும் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, அது போதும். விளையாடாதடா, எனக்கு நாளைக்கு கல்யாணம், அதுவும் இன்னொரு ஆளோட. இந்த நிலைமையில நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? கொஞ்சமாவது புத்தியோட பேசு. புத்தி எல்லாம் ரொம்ப இருக்க போய் தான் பேசுறேன். ஒன்னும் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா அவ்வளவுதான், உன் கல்யாணத்தை நான் நிறுத்திட்டு இந்த வீட்டோட மாப்பிள்ளையா செட்டில் ஆயிடுவேன். டேய் என்னடா சொல்ற நீ? சும்மா வந்த நீ இந்த வீட்டோட மாப்பிள்ளையாவ? இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பண்ணி யாருக்கும் சந்தேகம் வராமல் இருந்தேன்னா இந்த வீட்டோட பொண்ணாக கூடாதோ? பொண்ணாகலாம், மருமகளா தான் ஆகக்கூடாது. ஏன்டா அஜய் இப்படி பண்ற? ப்ளீஸ்டா, என்ன புரிஞ்சுக்கோ. எப்படியாச்சும் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ கேட்ட துட்டு எல்லாத்தையும் நான் தந்துடுறேன். இந்த கதையெல்லாம் இங்க வேணாம். ஒண்ணு காசுதா, கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா கல்யாணம் நிக்கும், அவ்வளவுதான். இவன் வேற என்ன மொழி பிதுங்க வைக்கானே. ஐயோ, எப்படிதான் இந்த நிலைமையில இருந்து நான் தப்பிக்க போறனோ தெரியல. ஐயோ கடவுளே, இவனுக்கு எப்படிதான் அந்த காசை கொடுக்க போறனோ. அஜய் உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன், சும்மா விசில் அடிச்சிட்டு இருந்தனா. பேபி, ஒரு காஃபி மட்டும் கொஞ்சம் சூடா போட்டு எடுத்துட்டு வாயேன். புறப்படா. என்னடி நீ லவ் பண்ணையில பேசுன மாதிரியே இன்னும் பேசிட்டு இருக்க? நான் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டோட மாப்பிள்ள, புரியுதா? டேய் என்னடா நீ இப்படி எல்லாம் பேசுற? என்னால முடியலடா. எங்க அத்தை தான் புக்காதனமா ஏதோ உளறாங்கன்னு பார்த்தனா நீயும் சேர்ந்துக்கிட்டு இப்படி இருந்துட்டு இருக்க. இங்க பாரு, பவித்ராவெல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணி தர மாட்டாங்க. நீ உலகமாக ஃப்ராடு. உனக்கும் பவித்ராவுக்கும் செட் ஆகாதுடா. ஏய் நீ பெரிய இவளோ? என்னவோ என்ன ஃப்ராடுன்ட்டு இருக்க? நீ ரொம்ப நல்லவளோ? உனக்கு அதெல்லாம் எடுத்து விட்டேன்னு வச்சுக்கோ, 5 நாளைக்கு உட்காந்து கேட்பாங்க பாத்துக்கோ. ஒழுங்கா பேசு. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்கும் நான் என்ன கனவா கண்டேன்? இவனெல்லாம் இப்படி வந்து என்ன மிரட்டுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே. இவன் ஏதோ ஒரு மூலையில இருப்பான். நம்ம கார்த்திகை கல்யாணம் பண்ணி நல்லா செட்டில் ஆயிடலாம்னு நினைச்சேன். சே, எவ்வளோ கெத்தா வாழலாம்னு நினைச்சேன். நம்மளை கடைசியில் வெத்தா ஆயிடுவாங்களோ? ஆக்குனாலும் ஆக்கிடுவாங்க. அந்த பொண்ணும் நல்லாதான் இருக்கா, பேசாம இந்த வீட்லயே செட்டில் ஆகி அவளை கல்யாணம் பண்ணிடலாமோ? டே அஜய், நமக்கு தேவை இப்போ 10 லட்சம் தான். 10 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான். இந்த வீட்டில் இருக்கணும்னு நினைச்சாலும் முடியாது, வெளியே துரத்தி விட்டுருவாங்க. அதெல்லாம் நடக்காது. அந்த பொண்ணும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கா. அவளை விட ஒரு நல்ல பொண்ணு நமக்கு கிடைக்காமலா போயிட போறா? நமக்கு தேவை இப்போதைக்கு 10 லட்சம். அதை வாங்கிட்டு இங்கேருந்து எஸ் ஆகிற வழியை பாரு. சும்மா கல்யாணம் அது இதுன்ட்டு இங்கே செட்டில் ஆகணும்னு நினைக்காத. அப்புறம் அவ்வளோதான். ஏற்கனவே அந்த பொண்ணோட அண்ணன் பார்க்கறதுக்கு வில்ல மாதிரி இருக்கான். ஒன்னெல்லாம் ஒரு தூக்குல தூக்கிடுவான். நமக்கு எதுக்கு வம்பு? துட்டு கிடைச்சா எஸ் தான், துட்டு கிடைக்காட்டி கல்யாணம் ஸ்டாப் தான், அவ்வளோதான். இவ அதுக்கு மேலே ஏதாவது தில்லாலங்கடி வேலை என்கிட்ட பார்க்கணும்னு நினைச்சா அப்புறம் அவ்வளோதான். தாலி கயிறு என் கையில் கட்டிட்டு சோழியை முடிச்சிருவேன். வெயிட் அண்ட் வாட்ச், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.